ஸோ லீனியர் கான்குரியன்ஸ் ஃபார்மேட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ லீனியர் கான்குரியன்சஸில் ஒரு லீனியர் டயஃபைன்டைன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கான கிவன் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கான கிவன் ஃபார்மேட் வந்து 6x + 9y = 15ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை ஈக்குவேஷன்ஸ் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது எனக்கான ஃபார்மேட் ஏஎக்ஸ் கான்குரியன்ட் டு பி மாட் எம்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ பி மாட் எம்முங்கிறது தான் எனக்கான ஃபார்மேட். இதில் ஜிசிடியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அது பியை டிவைட்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எனக்கான டியோட வேல்யூஸ். ஸோ ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிளியராக எழுதிக்கிறோம். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏபியோட வேல்யூஸ் எதை டிவைட் பண்ணுன்னா எனக்கான பியோட வேல்யூஸை டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கான கான்செப்ட். அந்த இடத்துல எம்மை டிவைட்ஸ் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நார்மலாக எடுத்துக்கக்கூடிய கான்குரியன்சஸில் இந்த இடத்துல எம்ன்னு சொல்லிட்டு தான் டினோட் பண்ணிப்போம். பட் இந்த இடத்துல லீனியர் கான்குரியன்ஸில் எடுத்துக்கும் போது நம்ம பியை டிவைட் பண்ணுறதா சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த டியை டிவைட்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த கேசஸை நம்ம இன்கான்குரியன்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான லீனியர் கான்குரியன்ஸ்க்கான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கிவன் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது, 6x 9y = 15ங்கிற கான்செப்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டேர்ம்ஸ் காமனாக வெளியில் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இந்த வேல்யூவை என்னால் எப்படி பிரித்து எழுத முடியும், இங்கே இருக்கக்கூடிய 6ங்கிறத என்னால் எப்படி பிரிக்கலாம், 2 3s are 6ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2 × 3 6ங்கிறது கிடச்சிரும். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிறத அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 × yன்னு இருக்குது. அப்போ இங்கே 3ஆல் பிரிச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று 3ஆல் பிரிக்கிற மாதிரி இருக்கா இல்லை 2ஆல் பிரிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 9ங்கிறது எனக்கு 2 டேபிளில் வராது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த 9ங்கிறத எப்படி பிரிக்கிறோன்னா 3 × 3ங்கிற கான்செப்டில் பிரிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒய்ங்கிற கண்டிஷன்ஸ் அப்படியே வந்துடுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு 15 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 15ஐ பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு 15ஐயும் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலான்னா 3 × 5ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எது காமனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 3 3ங்கிறது காமனாக இருக்குது. எல்லா ப்ராப்ளம்லையுமே உங்களால் இதே மாதிரி போட முடியுமா அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அது இதே மாதிரி நம்மளால் பிரிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பிரிக்க முடியாத மாதிரியும் இருக்கும். அது பிரிக்க முடியாத மாதிரி இருந்தால் ஒரே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அங்கே என்ன கிவன் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். இங்கே நம்மளுக்கு பிரிக்கிற மாதிரி நம்மளோட கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு 3ஆல் மல்டிபிள் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ 3ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா டேர்ம்ஸில் இருக்கிறதையும் 3ஆல் இருக்குது. அப்போ டிவைட் பை 3 போட்டேன் அப்படின்னா 3ங்கிறது கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2ங்கிறது எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் 2லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x + 3y = நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் 3 5s are 15ன்னு வரும். அப்போ எனக்கான வேல்யூஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பொதுவாகவே நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், a, bன்னு எடுத்துப்போம். a, bயோட வேல்யூஸ்னால் எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு, 6 9 இருந்துச்சு. அதாவது 6x + 9y = 15ன்னு சொல்லும்போது எனக்கு ax + by = cன்னு சொல்லுவோம். அப்போ ax + by = cங்கிற கண்டிஷன்னா ஏங்கிற பிளேஸில் எனக்கு 6ங்கிறது இருக்குது. அப்போ 6 9ன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா 6ம் 9ம் என்னால் கண்டிஷன்ஸ் படி =1 வருமா அப்படின்னா எனக்கான கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல =1ங்கிறது வராது. ஸோ அதாவது ஒரே தடவை மல்டிபிள் பண்ணுற மாதிரி வராது. ஏன் அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 9ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 2 3s are 6ன்னு வந்துடும். அடுத்தது 3 3s are 9ன்னு வரும். திரும்பவும் நம்ம 2ஆலையோ அடுத்தது 3ஆலையோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்வோம். என்னோட டார்கெட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் எனக்கு ஒரே ஒரு தடவை, அதாவது 1ஆல் தான் மட்டும்தான் மல்டிபிள் ஆகணுங்கிறது தான் எனக்கான கான்செப்ட். 1ஆல் மல்டிபிள் ஆகணும் அப்படின்னா 6 × 1 9 × 1ன்னு மேபி இருக்கலாம். அதுதான் எனக்கான கான்செப்ட். ரெண்டுமே ஒரே நம்பரால் எனக்கு கேன்சல் ஆகக்கூடாது. ஒரே நம்பரால் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ 1 ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு வருமா அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து 1 டைம் வராது. எனக்கான கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல 3ஆல் டிவைட் ஆகுது இல்லையா, 3ஆல் டிவைட் ஆகும்போது நம்மளுக்கான கண்டிஷன் என்ன ஆகிடும், ஈக்குவல் டு 3ங்கிறது தான் வரும். நம்மளோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இந்த இடத்துல எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா 3ங்கிற நம்பரை தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 1ங்கிறது வரணும். ஸோ அப்போ இந்த கேசஸில் எனக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரம் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 3ல் இந்த ஈக்குவேஷன் 3 படி பாருங்கள். இப்போ எனக்கு ஏயோட வேல்யூஸ் என்ன இருக்குது, 2ன்னு கிடச்சிருச்சு. பியோட வேல்யூ எனக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஏபியை எப்படி எழுதுகிறோம், ஏபிங்கிறது 2,3ன்னு வந்துடும். இப்போ எனக்கு 2,3ங்கிறது ஈக்குவல் டு 1ஆ இல்லை நாட் ஈக்குவல் டு 1ஆன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த டேர்ம் எனக்கு 1 டைம் தான் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1ங்கிற கேசஸில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்துருச்சு இல்லையா, அடுத்தது நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன ஸ்டெப்ஸ் செஞ்சுட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் நம்மளுக்கு 2x + 3y = 15, அதாவது நம்மளுக்கு 6x + 9y = 15ங்கிற கேசஸில் இருந்துச்சு. அந்த 15ங்கிற கேசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே இந்த கண்டிஷன்ஸில் எனக்கு 2,3 = 1ங்கிற என்னோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு 1ஆல் டிவைட் ஆகுதுங்கிறதுனால என்னால் இந்த கேசஸை எப்படி எழுத முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான டெஃபனிஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ ஏஎக்ஸ் கான்குரியன்ட் பி மாட் என்னோட வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடு என்னோட வேல்யூஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த மாடு என்ன நம்ம எப்படி பிரித்து எழுதி வச்சுருக்கோம், நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்னோட வேல்யூஸ் இப்போ 3 × 5 அந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணோம், என்னோட வேல்யூஸ் வந்து ஏஎக்ஸு ப்ளஸ் பி ஈக்குவல் இந்த கண்டிஷன்ஸை நம்ம மாற்றும் போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு 2 × xங்கிற கான்செப்டில் இருக்குது. அதாவது நம்மளுக்கான கண்டிஷன்ஸில் 2 × 3 × xங்கிற பேசிஸில் இருக்குது, 3 × 3 × yங்கிற பேசிஸில் இருக்குது, 3 × 5ங்கிற கண்டிஷன்ஸில் வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம மாடோட வேல்யூஸ் ஆல்ட்ரேட் பண்ணி எழுதுகிறோம். ஏஎக்ஸ் கான்குரியன்ட் என் மாட் பிங்கிற கான்செப்டில் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர்ஸாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 3ங்கிற நம்பர்ஸ்குள்ளே எனக்கு எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 0 1 2ன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அப்போ 0 1 2 அப்படின்னா எனக்கான கண்டிஷன்ஸ் 1 போடும்போது எனக்கான கண்டிஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணனால எனக்கான ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல என்ன வருதுன்னா 2x கான்குரியன்ட் 2ங்கிற கான்செப்டில் வருது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் கான்குரியன்ட் 1 mod 3ங்கிற கண்டிஷன்ஸில் எனக்கான ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. ஸோ அப்போ எனக்கான எக்ஸ் கான்குரியன்ட் 1 mod 3ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எக்ஸோட வேல்யூஸா அப்படின்னா அது நம்ம ஃபார்முலா என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கான எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் நாட் ப்ளஸ் ஏ இன்ட்டு டீன்னு சொல்லுவோம், பி இன்ட்டு டீன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு டீங்கிற கான்செப்டில் கொடுத்தோம் இல்லை என் இன்ட்டு டீங்கிற கான்செப்டில் கொடுத்தோன்னா இந்த வேல்யூஸ் தான் என்னோட வேல்யூஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் 1ன்னு இருக்குது. அந்த இடத்துல எனக்கு 3 டீன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் கிடைக்குது. இப்போ எக்ஸு கிடச்சிருச்சு இல்லையா,
இந்த எக்ஸை ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் 3 இருக்குது ஆல்ரெடி, ஈக்குவேஷன்ஸ் 4ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4ஐ ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கான கண்டிஷன்ஸ் 2x + 3y = 5 இருக்குது. 2x 2 × 1 + 3tங்கிற கான்செப்டில் எழுதுகிறோம், ப்ளஸ் 3 × yங்கிற கான்செப்டில் வந்துடும் ஈக்குவல் டு 5ங்கிற கான்செப்ட். எனக்கு தேவை இந்த ஒய்யோட வேல்யூஸ் வேணும்னா 2வை ஜஸ்ட் 2 டேர்ம்ஸ்க்கும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 × 1 அப்படின்னா 2, 2 3s are 6 ஆகிடும். ஸோ 6 × tன்னு சொல்லிட்டு வரும். அந்த 3yயோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 5யோட வேல்யூஸ். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 3y = 5 - 2 - 6 × tங்கிற கான்செப்டில் வந்துடும். எனக்கு தேவை ஒய்யோட வேல்யூஸ் 3yலாம் எனக்கு வேணாம். ஸோ 3ங்கிறது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு டிவைடில் வரும் இல்லையா நம்மளுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ டிவைடில் செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தேர்ஃபோர் ஒய்யோட கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னா 5 - 2 - 60 ÷ 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வேல்யூஸ் 5 - 2னே ஏன் வச்சிட்ருக்கணும், அந்த இடத்துல 5 - 2ங்கிறத 5ல் 2 போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3ங்கிறது தெரியும். ஸோ இம்ப்ளைஸ் நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் 3 - 60 ÷ 3ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 3 இந்த டேர்முக்கும் வரும், இந்த டேர்முக்கும் வரும். ஸோ அதை நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா 3 ÷ 3 - 60 ÷ 3ங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் 3 1s are 3, 3 1s are 3ங்கிற கான்செப்டில் டெலீட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து இது 2 3s are 6. அப்போ எனக்கான ஒய்யோட ஆன்சர்ஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 - 2 3s are 6ங்கிறதுனால 2tங்கிற கான்செப்டில் கிடைக்கிது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் தான் எனக்கான லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஜென்ரல் சொல்யூஷன்ஸ். ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் இந்த மாதிரி கான்செப்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 1 + 3tன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூஸ் 1 - 2tன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒரு கான்குரியன்ஸில் நார்மலாக லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ், நார்மலாக ஒரு லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ்னால் நம்ம எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் வந்து டைரெக்டாக கண்டுபிடிப்போம். பட் இங்கே வந்து நம்ம கான்குரியன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுங்கிறதுனால அந்த டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூஸில் நம்ம கவனமாக இருக்கணும். அதை டிவைட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி.